Hi friends, my life with Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தக்காளி, இந்த சைஸ் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு 5 பல்லு தட்டி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சமும் கடுகு கொஞ்சமும் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ முதல்ல ரசத்துக்கு புளி, மிக்ஸி ஜாரில் புளி, தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் நான் போட்டு ஒன்றா அரைச்சி தான் ஈஸியாக அப்படி வைப்பேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் உப்பு, பெருங்காயம், மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இடித்து வச்ச பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். இப்போ கை போட்டு கொஞ்சம் நல்லா இப்படி மாதிரி கரைச்சி விடுங்க. இது 4 பேர் சாப்பிட்லாம் ரசம். அவ்வளோதான். இப்போ தாளிக்கலாம் வாங்க. இப்போ ரசம் தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயத்தை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ரசம் ஊற்றிக்கோங்க. கரைச்சி வச்சிங்கன்னா அதை ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சீக்கிரம் கொதி வந்துடும். ஒரு கொதி கொச்சதும் இறக்கிடலாம். ரசம் கொதிச்சிடுச்சு. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடான சுவையான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.